ஏங்க சொல் தாமரை. என்ன சொன்னாங்க ஆபீஸ்லயா? அதான் என்ன சொல்றது, ஒய்ஃபுங்க எல்லாமே வந்து ஆபீஸ்ல இருந்து வர்றப்ப வீட்டுக்காரர் எப்போ வராருன்னு வெயிட் பண்ணே இருப்பாங்க. அந்த போனஸ் போட்டாங்களா, இன்கிரிமெண்ட் போட்டாங்களா, சேலரி போட்டாங்களா, எப்போ போட்டாலும் போட்டாங்களா தான் கேட்பாங்க. நீங்க எப்படி இருந்தது வேலை, கஷ்டமா இருந்ததா, எந்த ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க. வேலைக்கு என்ன சொன்னாங்க அப்படிதான். அதான் இப்ப என்னன்னா, இந்த சுச்சுவேஷனால நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லைன்ட்டு நானும் கேள்விப்பட்டேன். ஹோட்டல், இந்த டூரிசம் இது ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வேலை போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எனக்கே வந்து வேலை போற சுச்சுவேஷன் ஆகி போச்சு. என்ன சொல்றாங்கன்னா வந்து ஷிப்பு இதெல்லாம் வந்து ரன் ஆகாததுனால எதுவுமே வந்து குரூட் ஆயிலாம் இது டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே இல்லை, அதனால வந்து இப்போ பிளான்ட் எல்லாமே ஷட் டவுன் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் ஆஃபீஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒர்க் எதுவும் இல்லை, ஸோ ஒர்க் வந்து திரும்ப எப்போ இந்த சுச்சுவேஷன் நார்மல் ஆகுதோ திரும்ப கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமா முடிச்சிட்டாங்க. அதை சொல்லியா நேரா அப்படின்ற மாதிரியே இருக்குது. எதுக்கு சுற்றி வலிச்சிட்டு வந்து இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி. விசா வந்து முடியுது, ரினூவல் பண்ண மாட்டோம், நீங்க ஊருக்கு போயிட்டு இருந்துட்டு திரும்ப புது விசா போட்டு கூப்பிடுறோம் எப்போ சுச்சுவேஷன் நார்மலானதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இது மாதிரி வந்து வேலை இல்லை வேலை, நானே எல்லாருக்கிட்டையும் கால் பண்ணி கேட்டேன், வேலை இல்லைன்னு சொல்றாங்க. யாருன்னா ஆயில் அண்ட் கேஸ்ல இருந்தீங்கன்னா வேலை ஏதாவது இருந்ததுன்னா சீனியர் பைப்பிங் டிசைன் இன்ஜினியருக்கு ரோலுக்கு வேலை இருந்ததுன்னா சொல்லுங்க, கண்டிப்பா வந்துடுறேன். இது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா. ஆனா இப்ப நாங்க என்ன ஐடியாவில் இருக்கோம்னா, கரண்ட்ல இப்ப எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கோம், லோக்கல்ல எங்கன்னா வேலை கிடைச்சா திரும்ப போகலாம் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா ஊருக்கு போயிட்டு இவங்க திரும்ப கூப்பிடுற வரைக்கும் ஊர்ல இருக்கிறதா, இல்ல அங்க ஏதாவது வேலை கிடைச்சுன்னா அங்க அந்த டெம்பரரியா சொல்லுவாங்கல்ல, டெம்பரரியா வேலை பார்க்கதான் திரும்ப கூட்டாங்கன்னா திரும்ப வரலாம். ஸோ இது மாதிரி எத்தனை பேருக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வேலை போயிருக்கோம், இல்ல எத்தனை பேர் இது மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, சப்போஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வேலை போயிருந்தாலும் மனசு விடாதீங்க, தைரியமா இருங்க. அது சொல்லுவாங்களே, இவனுக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் மோட்டிவேஷன் பண்றதுக்கு அடிச்சு முடியாதுன்ற மாதிரி உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குதான். அதாவது எனக்கு படுத்தா கூட தூக்கம் வராத அளவுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தாண்டி உயிரோட இருக்கிறோம், நிம்மதியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோமா, நாளைக்கு நாளை பார்த்து பண்ற மாதிரி யாரும் வந்து மனசு தளர விடாதீங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா, யாருக்கிட்ட கால் பண்ணி கேட்டாலும் இது வந்து டெம்பரரி தாங்க, நீங்க ஒன்று ஃபீல் டெம்பரரியா இருந்தாலும் இப்ப எனக்கு பிரச்சனையா இருக்குதுன்னா யாருங்க அதை நம்ப மாட்டாங்க. ஸோ அது மாதிரி யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க, எனக்கு வேலை போயிடுச்சு, இருந்தாலும் நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கேன்ல. இது வந்து எப்படின்னா எல்லாமே மாறிடும். ஒரு இந்த கோவிட்ல இருந்து எவ்வளவு பேர் வந்து வெளியில வந்தோம், எனக்குமே கோவிட்ல வேலை போச்சு, 6 நாள் தூங்கல நான் கோவிட் அப்ப. எங்க ஒய்ஃப் தான் ஆறுதல் சொன்னாங்க. அதே மாதிரி கூட இருக்கிற ஒய்ஃபுங்க எல்லாருமே அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை போனாலும் ஆறுதல் சொல்லுங்க, நான் இருக்கிறேங்க பாத்துக்கலாங்க அப்படின்னு. வேலை போனது எட்டி விட்டு போடா அப்படின்ட்டு தொத்தி விட்டுறாருங்க. தெரியுமா இருங்க, வீட்டுல இருக்கிறவங்ககிட்டயும் சொல்லுங்க, வீடியோ வந்து வருஷம் கணக்கில் போட்டுங்கிறாரு, அவருக்கே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நாமளாம் ஏமாத்துறேன்ற மாதிரி சொல்லுங்க. ஓகேங்களா? அதாவது எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்களா, இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்க ஒய்ஃப் கிட்ட உற்றார்கிட்ட சொல்லி விடுங்க. சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்குது. ஆனா எல்லாம் நார்மல் ஆயிடும், எல்லாம் டெம்பரரி தான். ஓகேங்களா? ஆமா, ஏன்னா வாழ்க்கையே டெம்பரரி. அதை ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், வீடு வாங்குறோம்னு சொல்றேன், வீட்டுக்கு என்ன எத்தனை வருஷம் கேரண்டின்னு, நம்மளுக்கே கேரண்டி இல்லை, வீட்டுக்கு நான் கேரண்டின்னு கேட்டது. அது மாதிரிதான். ஸோ லைஃபே வந்து டெம்பரரி தான். அதுல இதெல்லாம் வந்து போகுதுதான், அந்த இது மாதிரி சின்ன சின்ன கஷ்டம் வந்து போவோம், அதெல்லாம் தாண்டி போனாதான் வாழ்க்கை. பார்த்துப்போம், இந்த வருஷம் நல்ல வருஷமா அமைன்னு நினைக்கிறது தான், நினைச்சுக்குப்போம். ஓகேவா? ஓகே மக்களே.